வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரயிலின் நேரம் மாற இருக்கிறது ஒரு வாரத்திற்கு மட்டும். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து புருலியா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22606 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில். ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் காரணமாக. வழக்கமாக இந்த ரயிலானது 3:15 மணிக்கு, அதாவது காலையில 3:15 மணிக்கு கிளம்பும். ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ட்ரெயின் இருக்கு. முன்னாடி இது விழுப்புரம் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த ரயில். இப்போது திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சியிலிருந்து விருத்தாச்சலம், விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு சென்னைக்கு போகும் தான். ஆனா எப்படி போகும் அப்படின்னா, நேரா திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வேலூர் கன்டோன்மெண்ட், காட்பாடி வழியாக இந்த ரயிலானது அரக்கோணம் போய் அங்கிருந்து பெரம்பூர் போகும். அதுக்கப்புறம் இந்த ரயில் புருலியா நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். காலை நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் செல்றவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த ரயிலானது வருகிற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 1.5 மணி நேரம் தாமதமாகத்தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதாவது காலையில் 3:15 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது 4:45 மணிக்குத்தான் திருநெல்வேலியில இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால, பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த ட்ரெயின்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்ரிசர்வ்டு பெட்டிகளை பொறுத்தளவு ஓரளவு காலியாக செல்லக்கூடிய ரயில் புதன்கிழமைகள்ல. சனிக்கிழமையுமே ஓரளவு காலியாக தான் போகுது. ஏன்னா இந்த ட்ரெயின் போகக்கூடிய நேரம் அப்படி. இப்போ நம்ம அதிகாலையில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தணும்னா நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் 5ஆம் தேதி மட்டும் 1 மணி நேரம் 30 நிமிடம் தாமதமாக இந்த ரயில் புறப்படும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்கள்.